வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம என்னதான் கட் ஆஃப் வந்து நெறைய பேர் போட்டாலும், என்ன கட் ஆஃப் வரும்? என்ன கட் ஆஃப் வரும்னு நெறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. எங்களுக்கு இந்த மார்க் கிடைக்குமா? நாங்க இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். நான் எஸ்சி கேண்டிடேட்ல இருக்கேன். நான் எஸ்டில இருக்கேன். நான் பிசில இருக்கேன். எம்பிசில இருக்கேன். எங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? அப்படின்ற மாதிரி தான் டெய்லி கால்ஸ் வருது. சரியா? அதனால இன்னொரு வாட்டி என்னன்றத ஒரு தெளிவா அலசி என்ன மார்க் வந்தா கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஆனா இது எல்லாமே 100% ஷூரா இதுதான் வருமா அப்படின்றது தெரியாது. 2வது மார்க்க பேஸ் பண்ணி தான் சீட் அலாட் பண்ணுவாங்களான்றதும் கிடையாது. நம்மளுடைய ரேங்க் என்ன வருதோ அத பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த சீட்ஸ் அலாட்மெண்ட்ன்றது ஃபைனல் பண்ணும். சரியா? இந்த ரேங்க் எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, ஆல் இந்தியா ரேங்க் ரிசல்ட் டிக்ளேர் பண்றப்ப நம்மளுக்கு தெரியும். கம்யூனல் ரேங்க் அதில குடுப்பாங்க. அதேபோல தமிழ்நாட்ல நம்ம கவுன்சிலிங் வரப்ப நம்மளுக்கு ஸ்கோர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கோர் நம்ம வந்ததுமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் ரேங்க் பட்டியல் நமக்கு தெரியும். தமிழ்நாட்ல நான் என்ன கேட்டகரில இருக்கேன்? அதனுடைய ஜெனரல் ரேங்க் என்ன? கேட்டகரி ரேங்க் என்ன? அத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சீட்ஸ் அலாட்மெண்ட் வரும். ரேங்க் தான் மெயினு. மார்க்கு மெயின் கிடையாது. அதனால நெறைய மார்க் வாங்கிட்டாங்க போன வாட்டி, இந்த வாட்டி கம்மி வாங்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த வாட்டி மார்க் வந்ததுல நான் என்ன ரேங்க்ல இருக்கேன்? அப்படின்றத பத்தி தான் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் வரும். ரைட்டா? இத பத்தியான முழு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி வந்து 6ல 10த் வரைக்கும் ஃபவுண்டேஷன் மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் குடுக்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் அண்ட் சயன்ஸ்ல நல்ல பேசிக் ஸ்ட்ராங் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றோம். நீங்க இத கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, ஹையர் லெவல்ல நீங்க 11த், 12த் முடிச்சுட்டு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஈஸியா நீங்க கிளியர் பண்ண முடியும். அதுக்கான இந்த ப்ரோகிராம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, 11 அண்ட் 12 படிக்கிறேன். நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் சார். அடிஷனலா நான் வந்து நீட், ஜேஇக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஈவினிங் கிளாஸஸ் அண்ட் சண்டே கிளாஸஸ் வந்து ஆர்ஜிஆர்ல நீட்டுக்கும், ஜேஇக்கும் ஆன்லைன்லயும் இருக்கு. ஆஃப்லைன்லயும் கிளாஸஸ் இருக்கு. நீங்க அத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் +2 முடிச்சுட்டேன் சார். +2 முடிச்சுட்டு 1 இயர் ட்ராப் பண்ணி நான் படிக்க போறேன் அப்படின்னா, நீட்டுக்கான ட்ரெய்னிங்கும், ஜேஇக்கான 1 இயர் ட்ராப் பேட்ச் இருக்கு. நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். மார்க் எனக்கு கம்மியா இருக்கு. நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிப்பீட்டரோ, இல்ல ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டர் பேட்சோ 1 இயருக்கு ஃபுல் இயர் ப்ரோகிராம் இருக்கு. ரைட்டா? இந்த ப்ரோகிராம்ல யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா, ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நேரடியா நீங்க கால் பண்ணி பேசலாம். 869518 86953. இது இல்லாம ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர்ல நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நாளைக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. சரியா? அது பார்த்துக்கங்க. சப்போஸ் வேற என்ன ப்ரோகிராம் உங்களுக்கு குடுக்க முடியும் அப்படின்றது பெஸ்ட்டா அப்படின்றத பார்த்துட்டு நம்ப கன்வே பண்றோம். இப்ப நீங்க ஏதாவது நம்ப சொன்ன ப்ரோகிராம்ல ஏதாவது ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Google ஷீட் குடுத்துருக்கோம். அத ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்க பேரு, அப்பா பேரு, உங்களுடைய நம்பரு, அப்பாவுடைய கான்டாக்ட் நம்பர், எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய 10த், 12த் மார்க் என்ன, கேட்டகரி என்ன, இது எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டு உங்களுடைய இமெயில் ஐடியும் குடுத்தீங்கன்னா, எங்க ஆஃபீஸ்ல கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. ஓகே. வீடியோக்கு போயிடலாமா? என்ன கட் ஆஃப் நம்ம ஃபைனலா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார்? அப்படின்றதுக்கு தான் இந்த இது. இத இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? நம்ம தான் இப்ப ஃப்ரெஷ்ஷா சொல்லணும் அப்படிங்கிறது நீங்க வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த மார்க் வந்து வருது அப்படின்றத கிளியர் கட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்றாங்க. அதுல பிஃபோர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் அதேபோல பிஃபோர் ரிசல்ட், ஆஃப்டர் ரிசல்ட் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் கட் ஐடியா குடுக்குது. இப்ப ரிசல்ட் வந்து பிஃபோர் ரிசல்ட் நெறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் அப்டின்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பேப்பர் இதே மாரி இருந்ததுன்னா, கம்பல்சரி ஹைக் ஆயிடும் அப்டின்னு. பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 2016ல ஃபர்ஸ்ட்டா வந்து அ நீட் எக்ஸாம்ஸ் வந்தது இல்லையா? அந்த டைம்ல எப்படி கண்ணு கட்டி விட்ட மாரி இருந்ததோ, அதே மாரி தான் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு பேப்பர் இருந்திருக்கு அப்டின்றாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் இயரும் இந்த வருஷத்தையும் பார்க்குறப்பயும் பேப்பர் வந்து பயங்கர டிஃபரன்ஸ்ல இருந்திருக்கு. பிசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி கொஸ்டின் 8 இருந்தது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அ ஈஸி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். சரியா? இந்த வருஷம் ஈஸி கொஸ்டின், லாஸ்ட் இயர் ஈஸி கொஸ்டின் அப்படின்ற மாரி ஒரு செக்மெண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. அதேபோல மாடரேட்டா எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதேபோல டஃப்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து சொல்றாங்க. பிசிக்ஸ்ல வந்து 2024ல 24 கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல 21 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட்டா இருந்திருக்கு. 24 அதேபோல ஒரு டஃப்னஸ் அப்டின்னா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 6 கொஸ்டின் வந்து டஃப்னஸ் குடுத்திருக்கு. பட் அதே 2025ல பிசிக்ஸோட பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 8 கொஸ்டின் தான் ஈஸி கொஸ்டின் வருது. ரைட்டா? மாடரேட்டா கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, 20 கொஸ்டின் மாடரேட். வந்து டஃப்னஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 16 கொஸ்டின். அப்ப லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, ஆ வேரியேஷன் வந்து பயங்கரமா இருக்கு பிசிக்ஸ்ல. அதேபோல கெமிஸ்ட்ரி பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில
போன வருஷம் 26 கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் தான் ஈஸி இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. இந்த வாட்டி 14 கொஸ்டின் தான் இருந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் போடுறப்ப வேற ஆன்சர் வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆன்சர் வருது. அந்த மாதிரி குழப்பமான மனநிலைமை இருக்கு. அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எஸ்பெஷலி பசங்கனால பண்ண முடியாம இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் அப்படின்னா நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் கொடுத்துருக்கு. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து பண்ண முடியாது. இப்போ டஃப்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால பண்ண முடியாது. ரொம்ப எக்யூப்டா இருக்கான், ஜேஇ மெயினோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கான், ஜேஇ மெயினும் நீட்டுக்கும் படிச்சிருக்கான், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த டஃப்னஸ் வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். அப்படி ஜேஇ மெயின் படிக்கலன்னா கூட அந்த கிளாஸ்ல இருக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் பேப்பர் போடுறப்ப இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாம ஜேஇ மெயினோட பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த டஃப்னஸ் போட முடியும். அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அகைன் நம்ம ஜுவாலஜி எடுத்தாலும் சரி, பாட்னி எடுத்தாலும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. இந்த வருஷம் பாட்னியில் 15 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி லெவலில் வந்திருக்கு. இதே வந்து ஒரு மாடரேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின் மாடரேட்டா இருக்கு. இந்த வாட்டி 16 கொஸ்டின் தான் வந்து நம்மளுக்கு 16 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் மாடரேட்டா இருந்திருக்கு. 28 கொஸ்டின் வந்து மாடரேட்ல வந்து இந்த வருஷம் வந்திருக்கு. அப்போ டஃப்னஸ்ல இந்த வருஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 14 கொஸ்டின் வந்து டஃப்னஸ் கொடுத்துருக்கு. 9 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்திருக்கு. அப்போ ஜுவாலஜி எடுத்தையும் இதே மாதிரி தான் இருக்கு. ஜுவாலஜிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 19 கொஸ்டின் வந்து போன வருஷம் வந்து இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 கொஸ்டின். இந்த வருஷம் 19 கொஸ்டின் தான் இருக்கு. அதே போல ஒரு மாடரேட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 12 கொஸ்டின், இந்த வருஷம் வந்து ஒரு அது வந்து 15 கொஸ்டினா 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதே போல டஃப்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜுவாலஜில லாஸ்ட் இயர் வந்து 2 கொஸ்டின் தான் டஃபா இருந்தது, வந்து 6 கொஸ்டின். அப்போ இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 24 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸா இருக்கு. அப்போ இந்த 24 கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால பண்ண முடியாது. அப்போ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் இதுலயே அடிபட்டுருக்கு. அதனால தான் நிறைய பேர் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா 100 மார்க் வந்து ஆவரேஜ் வந்து கட் ஆஃப் கம்மியாகும். ஆனா இதுல லாஸ்ட் இயரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மாடரேட் லெவல்லயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு ரைட்டா. பிசிக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருந்தது, 21 கொஸ்டின் இருந்திருக்கு. இதுல வந்து 14 கொஸ்டின் இருந்தது, 5க்கு 19 கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப இது ஒரு 1, இதுல ஒரு 5, அப்புறமா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னில 16 கொஸ்டின் தான் வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின் வந்து மாடரேட்டா இருந்திருக்கு. அப்ப அதுல டிஃபரன்ஸ் ஒரு 12 கொஸ்டின். அப்ப 6, 12, 18, இதுல ஒரு ஜுவாலஜில ஒரு 3, 21 கொஸ்டின். அப்ப அது ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 121 கொஸ்டின் கிட்டத்தட்ட 84 மார்க். அப்ப இந்த 84 மார்க் அது ஒரு 100 ஆட்டோமேட்டிக்கா யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு டஃப்பா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவாங்க. ஹார்ட் கொஸ்டின் இந்த பசங்க பண்ண மாட்டாங்க. அது ஒரு 100 மார்க் கம்மியாயிடுது. 2வது இந்த மாடரேட்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபரன்ஸ் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நீங்க 21 கொஸ்டின்ஸ் வருது. அந்த 21 கொஸ்டின்ல பயாலஜி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தரவா பண்ணியிருப்பான் பாருங்க. அவன வந்து இதுல விட்டுறலாம். மாடரேட் கொஸ்டின் கூட அந்த பையன் என்ன சொல்றான், இப்போ இது ஒரு 3, இது ஒரு 12, 15 கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜில நல்லா தரவா பண்றாங்க. பயாலஜி மட்டுமே படிக்கிறாங்க. பயாலஜிய ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு 15 கொஸ்டின் போயிடும். அப்ப மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அ கெமிஸ்ட்ரி 5 பிளஸ் வந்து இது ஒண்ணு 6. அப்போ 6 நாள் 24 மார்க். அப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 120, அது ஒரு 24 கொஸ்டின், இது ஒரு 6 கொஸ்டின். கரெக்ட்டுங்களா? 24 பிளஸ் 6 30 கொஸ்டின். அப்ப 120 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டஃப்னஸ் யாருமே பண்ண முடியாத அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கு. அப்ப 120 டஃப்ப மட்டும் எடுத்தா ஒரு 120. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாடரேட்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 30 கொஸ்டின். அப்ப 30 கொஸ்டின் டைரக்டா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 120. அப்ப 600 மார்க்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால பண்ண முடியுமானா, அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால பண்ண முடியும். அப்ப இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் சரியா வராது, கெமிஸ்ட்ரி சரியா வராது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம 21 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வாட்டி இருந்திருக்கு இல்லையா? 19 கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு. அப்ப அந்த டிஃபரன்ஸ நம்ம பாருங்க. அதுல பாதி பாதி தான் பண்றான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 20, 20, 40 கொஸ்டின். அந்த 40 கொஸ்டின்ல ஒரு குழந்தைனால 20 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியுது. இல்ல 30 கொஸ்டின் கூட பண்ணிறான் அப்படின்னா, அதுல ஒரு 10 கொஸ்டின். அப்ப அது ஒரு 10 கொஸ்டின் எடுத்துக்கிட்டா 40. அப்ப ஒரு 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 நல்ல ரெடி ஆகுற ஸ்டூடெண்ட் 120 பண்ண முடியாதுன்னு அப்படின்னு எடுத்துடுறோம். அப்ப வந்து 600. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இருக்கு இல்லையா? இப்ப ஒரு டஃப்பா இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இது ஒரு கொஸ்டின், இதுல ஒரு 5 கொஸ்டின், 6 கொஸ்டின் கரெக்ட்டா?
அப்ப இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடியது 21, 19 அப்படின்னா 40 கொஸ்டின்ல அதுல பாதி அந்த குழந்தைனால பண்ண முடியாதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு 80 மார்க். அப்போ 80 மார்க்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 600 மைனஸ் 80 அப்படின்னா கிட்டத்தட்ட 520 மார்க்ன்றது ஒரு ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்னால கண்டிப்பா வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் அரைவ் பண்ணோம்னா அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம 520 அப்படின்னா கொஞ்சம் அடிஷனல் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 20 மார்க் அப்படின்னா 540 மார்க்ஸ் அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய யூகம். ரைட்டா? என்னுடைய யூகம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா 540 வரைக்கும், ஏன்னா 600 வரைக்கும் பண்ண முடியும். அதுல இருந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம அந்த 540 வரைக்கும் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சேஃபர் கட் ஆஃப் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேஃபர் கட் ஆஃப் 540. அப்ப லாஸ்ட் இயரை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 645 கிட்ட நம்மளுக்கு நீங்க கட் ஆஃப் நம்மளுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. இந்த 651 கிட்ட லாஸ்ட் இயர் வந்திருக்கு. அப்ப 651க்கும் லாஸ்ட் இயரோட 680க்கும் அப்படின்னு நம்ம 18க்கு வந்து பிசியோட கட் ஆஃப். அப்ப அந்த வேரியேஷன் நம்ம பார்த்தோம்னா 20, 30, 33 மார்க் இறங்கியிருக்கு. அப்ப இதுல நம்ம 33 மார்க் சப்போஸ் 30 மார்க் இறங்குதுன்னு வச்சுக்கிட்டா அப்ப நம்மளுக்கு பிசியோட அந்த மினிமம் கட் ஆஃப் அப்படின்றது 510 அப்படின்னா சேஃபர் ஸ்கோர். ஏன்னா 500 மார்க்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சேஃபர் ஸ்கோரா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் வந்து 611. அப்போ இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 7 மார்க் வேரியேஷன் இருக்கு. அதே போல லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேரியேஷன் இருக்கு 556 2023ல பிசியோட கட் ஆஃப் 556, பிசிஎமோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 542. அப்ப எவ்வளவு மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் பிசிஎம்முக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா 7 மார்க். அப்ப 14 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14 மார்க் வந்து 2023ல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பிசிஎம்க்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா 7 மார்க். இது இதே 14 மார்க் நம்ம வந்து பிசிஎம்க்கு கம்மியாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிஎம்க்கு கம்மியாகுது அப்படின்னு கிட்டத்தட்ட 496 மார்க் வரைக்கும் பிசிஎம்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கும் மேல கம்மியாகும்ன்றாங்க தெரியல. அது கம்மியா இருந்தா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சேஃபர். இதுக்கு கீழே கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர மேல வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அகைன் எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசியோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 23ல 531 இருக்கு. அந்த பிசிஎம்முக்கும் எம்பிசிக்கும் இல்ல பிசிக்கும் எம்பிசிக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23ல 531 மார்க்கு, பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 556 மார்க். கிட்டத்தட்ட உங்களுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 24 மார்க் 25 மார்க் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கு. அப்ப போன வருஷத்துல அந்த வேரியேஷன் நம்ம எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 618, 602 கிட்டத்தட்ட 16 மார்க் தான் வேரியேஷன் இருக்கு. அப்ப நம்ம அதே பழசு வந்து ஒரு 25 மார்க்கை நம்ம எடுத்துக்கிட்டா கூட எம்பிசிக்கும் பிசிக்கும் அப்ப 10, 15 கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் வருது 485 மார்க்ஸ் வந்து பிசிஎம்முக்கு எம்பிசிக்கு கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்ப இது எல்லாத்தையும் அரைவ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கட் ஆஃப் வந்து சொல்றேன். போன வருஷம் எப்படி இருந்திருக்கு, அதுக்கு முன்ன வருஷம் எப்படி இருந்திருக்கு, ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கிறப்ப எப்படி வந்திருக்கு, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கு, எவ்வளவு கொஸ்டின் நம்மளுக்கு பண்ண முடியும், டஃபா வரப்ப எவ்வளவு கொஸ்டின் டஃப் அதை யாருனால பண்ண முடியாது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிறப்ப அந்த மாடரேட் கொஸ்டின்ஸ் யாருனால பண்ண முடியும், யாருனால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் எடுத்து அந்த இடத்துல நம்ம வந்து போட்டிருக்கு எம்பிசிக்கு. இப்ப எஸ்சிக்குன்னு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம்னா 60 கிட்டத்தட்ட 58 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. 25ல 58 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம 60னே ரவுண்டா வச்சுக்கிட்டா கூட 6 நாள் 24 240 மார்க்ஸ்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே எடுக்கிறாங்க அப்படின்றப்ப தென் மாடரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் அதுல 50% தான் பண்றாங்க அப்படின்றப்ப 60 ஒரு 30 அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின். அப்ப நார்மலா 99 நாள் 36 360 மார்க் அப்படின்றது எஸ்சிக்குன்றது நம்ம கட் ஆஃப் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வரலாம். பட் எஸ்சி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 360 மார்க்ஸ் வரைக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் பிரமாதமா இருக்கும். இல்ல சார் எஸ்சின்னு சார் ஏற்கனவே நல்லா பண்றாங்க, நம்ம வந்து பயாலஜில வந்து அவங்க வந்து நீங்க 100ன்னு வைக்கிறது பயாலஜிலேயே 90 கொஸ்டின் இருக்காங்க, 90 கொஸ்டினுமே அவங்க நல்லா தரவு பண்ணி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம 90 கொஸ்டினையும் நம்ம எடுத்துக்கிட்டு கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க 45 கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் பண்றாங்க அப்படின்னா அப்ப 110 கொஸ்டின்ஸ். ரைட்டா? அப்ப 90 பிளஸ் 20 பண்ண முடியுமா அப்படின்னா போன இந்த வாட்டி நம்மளுக்கு கெமிஸ்ட்ரிக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு மாடரேட்டா
கிட்டத்தட்ட 19 கொஸ்டின் 19 கொஸ்டின் எல்லாமே ஃபுல்லாக பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. 15 கொஸ்டின் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு 60 மார்க். அப்போ 360 60 120 ஒரு 5 கொஸ்டின் இதில் ஒரு விட்டுட்டாங்க. 360 360 எடுக்காம ஒரு 340 தான் எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க் எடுக்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு 340 + 60 400. அப்போ சேஃபர் ஸ்கோருன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எஸ்சி கேட்டகரிக்கு 400 மார்க் சேஃபரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கும் லாஸ்ட் இயர்ல எஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இங்கே 531 463 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 64 மார்க் கிட்ட வருது. 64 ஆமா 64 மார்க். ஓகே 64 மார்க் கிட்ட நமக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ சேம் அதே வந்து நம்ம 64 மார்க்குக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நம்மளுக்கு எஸ்சிஏக்கு எஸ்சிஏக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு 340 அப்படின்றது ஒரு 60 மார்க்ஸ் நம்ம கம்மி பண்ணிட்டா கூட 340. அதே போல எஸ்டிக்கு வந்து அது போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்டியோட கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. அதே கட் ஆஃபை வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணி இவ்வளோ மார்க்ஸ் கம்மியாகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட எஸ்சிக்கு கட் ஆஃபும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 340 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி போன வருஷம் ஜாஸ்தி காமிச்சிருக்காங்க நிறைய பேர். அது இன்க்ரீஸ் ஆயிருக்குண்டு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் கட் ஆஃப் எஸ்சிஏக்கு நம்ம வந்து 335 அப்படின்றதே நம்ம எஸ்டிக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த சொன்னேன் இல்லையா 60 கொஸ்டின் தான் ஈஸியா இருக்கு. அப்போ 6 நாள் 24 இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின்ல பாதி தான் வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா கூட 60 ஒரு பிசிக்ஸ் அவங்களால பண்ண முடியாது, கெமிஸ்ட்ரி அவங்களால பண்ண முடியாது அப்படின்னா கூட மாடரேட் கொஸ்டினை வந்து 16 15 கொஸ்டின் இருக்கு. இதுல 28 30 40 28 30 40 கொஸ்டின் வந்து பயாலஜியில் வந்து மாடரேட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த மாடரேட் கொஸ்டின்ல அவங்க 20% 20 கொஸ்டின்ஸ் பண்றாங்க. ஏற்கனவே ஈஸி லெவல் ஒரு 60 பண்றாங்க 80. அப்ப என்ன ஆச்சு 4 320 மார்க். தென் கெமிஸ்ட்ரியில ஒரு 5 கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட 340 மார்க்ன்றது வரும். அதுல ஏதாவது 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தப்பா படிச்சோம்னா 330 மார்க்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு சான்சஸ் இருக்கும். அப்ப நம்ம ஃபைனலா அரைவ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் படி 540ன்றது சேஃபர் ஸ்கோர் ஆகும். ஓசிஓ நம்மளுடைய பிசி கேட்டகரிக்கு சேஃபர் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 510 மார்க்ன்றது சேஃபர் ஸ்கோர் ஆகும். தென் பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 495 அப்படின்றத வந்து சேஃபர் ஸ்கோர் ஆகும். தென் வந்து எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 485ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் ஸ்கோர் ஆகும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 நம்ம போட்டோம். பட் அதில் ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்ப 400 மார்க்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபர் மார்க் ஆகும். எஸ்சிஏக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 340 மார்க்கும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 335 மார்க்ஸும் நம்மளுக்கு ஃபைனலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு கீழே தான் போகும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுது. அந்த இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தென் ஒரு 25,000 ரேங்க்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 2018 2019 எடுத்து பார்க்குறப்ப ஆல் இண்டியா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2014 685 இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் அப்போ டஃப்னஸ்லயே. இந்த வாட்டி எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியல. ஏன்னா சில இடத்துல ஒருத்தர் சொன்னாரு நான் வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருக்க ஒரு இன்ஸ்டியூட்ல கேட்டேன் 690 வந்தது அப்படின்னாங்க. அப்புறம் சென்னையில வந்து ஒருத்தர் சொன்னாரு நான் வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு ஹப்புன்னு சொல்றாங்களா அங்க வந்து செக் பண்ண என் கூட படிச்ச பசங்க வந்து ஒரு குழந்தை கூட நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. அந்த சில இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டியூட். அவங்க படிச்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட படிச்சவங்களே ஒருத்தர் கூட 500 மார்க் வரல அப்படின்னு அந்த கிளாஸோட பாப்பா சொல்லுது. அப்புறம் அங்க கேட்டு விசாரிச்சு பார்த்தோன்னா 600 யாரும் சொல்லல அப்படின்றாங்கன்னா ரிசல்ட் வரப்ப அது எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா இந்த மாதிரி எல்லாம் ஸ்கோர் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்ப 650ல இருந்து 675க்குள்ள எவ்வளோ பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா டாப் 100 ஸ்கோர்ல டாப் 100 ரேங்க்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆல் இண்டியா சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாப் ஸ்கோர்ல எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்தபடி நம்ம எடுத்து பார்க்குறப்ப 2016க்கும் 2025க்கும் வேரியேஷன் வந்து நிறையவே இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2016ல 25,000க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அந்த லாஸ்ட் முடியுது இல்லையா ஆல் இண்டியா இதில் 435 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. அதே போல 2017ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 697ம் அந்த லாஸ்ட் 25,000 ஆல் இண்டியா ரேங்க் ஏஐக்யூ முடியுது இல்லையா அதோடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 500ம் 2018ல வந்து 691 பட் 25,000 ஏஆர்னு பார்க்குறப்ப 492 மார்க்ஸும் 2019ல 701 இருந்த மார்க்குக்கு லோவஸ்ட் அந்த ஆல் இண்டியா ரேங்க் க்ளோசிங் ரேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு டாப் 25,000க்குள்ள முடியுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா 547 ரேங்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஆல் இண்டியா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் கம்மியாவே சொல்றாங்க. பட் நம்ம வந்து சேஃபர் சைடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வச்சுட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து கம்மியா ஜாஸ்தி சொல்லி கம்மியாயிடுச்சுன்னா பரவாயில்ல. நம்ம ரொம்ப கம்மியா சொல்லி வேற எதுவும் பிளான் இல்லாம இருந்து அதுக்கு எதுவுமே அப்ளை பண்ணாம விட்டுட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. தென் ஆர்ட்ஸ் காலேஜஸ்க்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள்ல வந்து பாராமெடிக்கல் கொடுத்துருவாங்க. வெட்டினரி சயின்ஸ்க்கும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஃபிஷரிஸ் இதெல்லாம் போடணும் அப்படின்னா விட்டுட்டாங்கன்னா கஷ்டம். அதனால சேஃபர் சைடா இந்த மார்க் இருக்கா பாருங்க. இல்ல நான் எவ்வளோ மார்க் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வெயிட் பண்ணலாம். இல்ல நான் வந்து இது இல்லைன்னா நான் வேற எதனா போடணும் அப்ளிகேஷனை போட்டு வைங்க. அப்புறமா நம்மளுக்கு வந்து மார்க் ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைச்சுன்னா பரவாயில்ல. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதை எடுத்துட்டு கூட நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம். சரியா? அதனால கரெக்டாக பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம் ஹெல்ப் பண்றதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட்டா? நான் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுடைய கருத்துக்களையும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து தமிழ்நாடுல இருக்கு, எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு, எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கு, எந்த மாதிரி இருக்கு ஆந்திர பிரதேஷ்ல, ராஜஸ்தான்ல எப்படி போயிட்டு இருக்கு, தென் டெல்லியில எப்படி இருக்கு, மகாராஷ்டிரால எப்படி இருக்கு, யூபியில எந்த மாதிரியான ட்ரெண்டு செட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் நாங்கள் ஒரு நெட்ஒர்க் வச்சுட்டு இருக்கோம். அந்த டீச்சர்ஸ் கூடயும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடயும் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். ரைட்டா? அதனால ஓரளவுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் வந்து பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் என்ன சொல்றது, இப்படி என்ன சொல்றது, அவன் இதுவா பேசுறது, இவங்க அட்மிஷன்ஸ்க்காக பேசுறது, இப்பெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் போடலாம். பட் அதெல்லாம் அவங்கவுங்களுடைய கருத்துக்கள், அவங்கவுங்களுடைய ஒப்பீனியன். இப்போ நான் சொல்றது கூட என்னுடைய ஒப்பீனியன். இது உங்களுக்கு செட் ஆகலாம், இது செட் ஆகாம போகலாம். அதை பத்தி நம்ம ஒரி பண்றதுக்கு இல்லை. பட் நம்ம ஜென்ரல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட ஆர்ஜிஆர் அகாடமிக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன், துல்லியமான இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட் கால் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. எங்களுக்காக நீங்க போடுங்க சார், எங்களுக்கு கட் ஆஃப் கொடுங்க சார் அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த திருப்பியும் ஒரு பார்த்து ஒரு சேஃபர் கட் ஆஃபா இந்த கட் ஆஃப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணி இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இதை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல சில பேர் ஒத்துக்கலாம். ஒத்துக்குனவங்க ஆமான்னு போடுங்க. ஒத்துக்காதவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து என்னய்யா நீ சொல்ற அப்படின்னு திட்டினோம்னா கூட பரவாயில்ல திட்டிடுங்க. ரைட்டா? உங்கள யாரு இந்த கீழே கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல யாருக்கு பெஸ்ட் கமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்காக தரலான்னு இருக்கும். ரைட்டா? இந்த வீடியோக்காக யாரு வந்து போடுற கமெண்ட்லயே பெஸ்ட் கமெண்ட்ன்னு நம்ம செலக்ட் பண்றோமோ, அந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிஃப்ட் கொடுக்க போறோம். யாருன்றத தெரியல எனக்கு. நீங்க கூட இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க. கீழ கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. கமெண்ட் கொடுக்குறப்ப உங்கள நாங்க கான்டாக்ட் பண்றோம். சரியா? ஓகே. தேங்க் யூ. ஃபர்தர் உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் டைரக்ட்டா கால் பண்ணலாம். 9176552121 ஆர்ஜிஆர் அகாடமி ப்ரோக்ராம்க்கு என்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் கீழ கூகுள் ஷீட் குடுத்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ வந்து போடுங்க. எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன வேணுமோ ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க் யூ.